உங்கள் ராசியுடைய யோகரான புதன், சனி, சுக்கிரன் மூவருமே நல்ல நிலைமையில் இருக்கிறது. கொடுத்து வச்ச மாசமாக இந்த மாசம் இருக்கும். தாயை தெய்வத்திற்கு மேலாக போற்றக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் சரியாக, ஆதரவாக, அனுசரணையாக, அனுகூலமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சிலருக்கு எல்லா நிலைகள்லையும் ஒரு புத்திசாலித்தனமான அமைப்புகள், அதற்கான ஆதரவுகள்லாம் கிடைக்கும். சிலர் புத்திசாலிகள் அறிமுகமாகக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. 5ஆம் பாவகம் இப்போது வலுவாக இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். இந்த 6ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நினைத்த ஆணையே, நினைத்த பெண்ணையே மனமுடிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய, உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல, அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலேயே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள் கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூர்ண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர், வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன், பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி,
சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி, மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். பிற்பகுதி 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்திற்கு வந்துடுறார். சுகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்க, பஞ்சமஸ்தானாதிபதியாகிய புதன் மாத இறுதியில உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைவது உங்கள் ராசியுடைய யோகரான புதன் சனி சுக்கிரன் மூவருமே நல்ல நிலைமையில் இருக்கிறது கொடுத்து வச்ச மாசமாக இந்த மாசம் இருக்கும். அம்மா பத்தின விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவுல நல்லா இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வகையில் அம்மாவுக்கு அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, உடம்பு சரியில்லாம ஆயிடுமோ, அம்மா படுத்துக்குவாங்களோ, ஏதாவது ஒன்று தாய் என்கின்ற உண்மையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மா சாதாரணம் கிடையாது. அம்மா தெய்வத்துக்கும் மேல. அப்படி தாயை தெய்வத்திற்கு மேலாக போற்றக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் சரியாக ஆதரவாக அனுசரணையாக அனுகூலமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அம்மாவை பத்தின கவலைகள் கொஞ்சம் விலகும். தாய்கிட்ட ஏதாவது ஒரு சம்மதம் வாங்குறதுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கிறது. தாயோடு எதையாவது பயணத்தை பிளான் பண்ணவங்க, அம்மாவை இங்கே கூப்பிட்டு போகணும் அங்கே கூப்பிட்டு போகணும், அம்மா ரொம்ப நாளாக அந்த கோயில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, அல்லது இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதை நாங்கள் டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தாயினால் ஏதேனும் காரியங்கள் ஆகக்கூடிய தன்மைகள் ஆவணி மாதம் முழுக்கவே உண்டுங்க. சிலருக்கு எல்லா நிலைகள்லையும் ஒரு புத்திசாலித்தனமான அமைப்புகள், அதற்கான ஆதரவுகள்லாம் கிடைக்கும். சிலர் புத்திசாலிகள் அறிமுகமாகக்கூடிய தன்மைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. 5ஆம் பாவகம் இப்போது வலுவாக இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலையில முதல் 15 நாட்கள் ரொம்ப டைட்டா தான் இருக்கும். முதல் 15 நாட்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். பிற்பகுதி 15 நாட்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துல, சுக்கிரனை சொல்றேன், 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 6ஆம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கத்தை குறித்தாலும் கூட நல்ல வேலையும் அந்த 6ஆம் இடத்துல தான் இருக்கு. இந்த 6ஆம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு நினைச்சவங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுல நல்லா இருக்கும். திருமண பாக்கியங்கள் கிடைக்கும். 7ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நினைத்த ஆணையே நினைத்த பெண்ணையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. 90% ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் பலிக்கும். 10% பேருக்கு தான் பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஏதாவது ஒரு இக்கண்ணாவை காட்டும். ஆக திருமண வாழ்க்கை உறுதியாகக்கூடிய அமைப்பு, நிச்சயார்த்தம் நடக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பேருக்கு இப்போ ஆவணி மாசமே கல்யாணமும் ஆகும், அல்லது ஒரு உறுதியாவது ஆயிடும். இந்த வருஷம் கல்யாணம் ஆகுன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும். எல்லாவற்றிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர், விவசாய பெருமக்கள், மாணவ கண்மணிகள், பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தன்னுடைய ஜீவனத்தையும் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய மாதமாக, பிற்பகுதி மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது ஆவணி மாதம்.